ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைன் ET3491. இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட் கோடு. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட கோடு வந்து CS அப்படின்னு சொல்லி சம்திங் ஸ்டார்ட் ஆகணும். கோடு வந்து உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அந்த கோடு உள்ளவங்க வந்து இதை பேசிக்காக வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். பட் ஆனால் வந்து இதில் ஈஸி டொமைனுக்கு அந்த ப்ராசஸர் சிப் டிசைனிங் இது எல்லாமே ஈஸி டொமைனுக்கு வந்து எஸ்பெஷலி உள்ளது அப்படின்றதால இதில் நாங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து அதில் வந்து பேசிக்கானது தான் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ET3491 எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைன். இதில் வந்து யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூனிட் 1 அந்த சிலபஸ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ப்ரீவியஸ் 2 இயர் கொஷின் பேப்பர் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ் 2021 ப்ரீவியஸ் எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைனுக்குள்ள 2 கொஷின் பேப்பர் ET3491 கோடுக்குள்ள கொஷின் பேப்பர் 2ல் 11லாம் நமக்கு வந்து எப்போவுமே 13 மார்க்கில் 11ல் தானே எப்போவுமே ஃபஸ்ட் யூனிட் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சிலபஸோட பார்த்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வேரியஸ் அட்ரஸிங் நோட்ஸ் ஆஃப் 8001 மைக்ரோ கண்ட்ரோலர். 8001 மைக்ரோ கண்ட்ரோலரோட அதோட வேரியஸ் அட்ரஸிங் மோட்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டரப்டர் அவைலபிள் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டரப்ஷன் இன் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த யூனிவர்சிட்டி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்து நமக்கு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட வேரியஸ் இன்ட்ராக்டிங் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 80 மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர். அதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் அதோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதோட அட்ரஸிங் மோட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி பேசிக்காக ஆர்கிடெக்சர் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோட இந்த 8051 தான் காமனாக நம்ம வந்து எல்லா சிப் டிசைனிங்கில் எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு MCUக்கும் MPUக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸும் அப்படின்னா என்னன்றதும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கான்செப்ட் ஓரியன்டாக போக முடியும். ஓகேங்களா? இது நம்ம பேசிக்காகவே படிச்சிருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ரீகால் பண்ணுற விதமாக உங்களுக்கு நான் வந்து எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து MCU அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். MPU அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். MCUனா மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட், MPUனா மைக்ரோ ப்ராசஸர் யூனிட். இதில் MCUவோட அப்ளிகேஷன் என்ன, MPUவோட அப்ளிகேஷன் என்ன, என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, MCUனா மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் நான் ப்ரீவியஸாக சொல்லிட்டேன். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது எதை, டைமிங்கை, சிக்னலை. இதில் வந்து என்னென்ன இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கொடுக்குற சிக்னலை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து MCUவில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் போர்ட் இருக்கும், லேச்சஸ் யூஸ் பண்ணுவோம், ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம், அக்குமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நிறைய டேட்டா பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம், டைமிங் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆசிலரேட்டர் யூஸ் பண்ணுவோம். மாதிரி மச் நிறைய டிவைஸை வந்து நம்ம வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் உள்ள வந்து யூஸ் பண்ணுவோம் MCUவில் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டில். அதே மைக்ரோ ப்ராசஸர் யூனிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு CPU மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு CPU தான் கண்ட்ரோல் ப்ராசஸிங் யூனிட்டு. அந்த CPU மட்டும் வச்சு அந்த இன்புட் அவுட்புட் போட்டு அது எல்லாமே எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு வெளியில் இருக்கும். மேஜரான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு MCUவில் வந்து பெரிப்ரல்ஸ் இருக்கும். அதே MPUவில் வந்து நமக்கு பெரிப்ரல்ஸ் இருக்காது. MCU வந்து நம்ம வந்து லார்ஜர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். MPU வந்து லார்ஜர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். MCUனா இப்போ ஃபார் நீங்கள் ஈஸியாக நாம வச்சுக்கணும்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னால் நம்மளோட நார்மலான மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன இருக்குது, நம்மளோட எடுத்துப்போம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். அதே MPUனா நம்ம என்ன எடுத்துக்கலாம், ப்ராசஸ் பண்ணோம். நம்ம இந்த கேமிங் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ராசஸர் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், நம்மளுடைய கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ப்ராசஸர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதில் நம்ம ப்ரீவியஸாக போன செம்லே படிச்சிருப்போம். பேண்ட்லேயே நம்ம ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர்
அந்த MCU ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து அந்த குவால்காம் ஸ்னாப்ட்ராகன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து MPUவில் வந்து யூஸ் பண்ணுவோம். MPU மைக்ரோ ப்ராசஸர் யூனிட்டில் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே MCU வந்து சின்ன சின்னதாக அந்த வாஷிங் மிஷின் அப்ளிகேஷன். அதே வந்து MPU வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், லேப்டாப்பு அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து உள்ளே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்குறதுல ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியணும். மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லைனை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் பஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பிளாக்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குல்ல, இப்போ இமேஜின் பண்ணி பார்ப்போமா, இந்த பிளாக்ஸ் எல்லாமே இங்கே ஆளுக்கு ஒன்று சதுரி இருக்குது. இப்போ இதில் உள்ள டேட்டா வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அல்லது திஸ் டைப் ஆஃப் டேட்டாஸ் நீட் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா என்ன பண்ணும், எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் அதால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த பிளாக், மெமரி பிளாக், ரிஜிஸ்டர் பிளாக், இந்த மாதிரி எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பிளாக்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ வந்து எனக்கு வந்து இங்கே இது இல்லாமல் என்னால் அந்த எல்லா டேட்டாவுமே வந்து இப்போ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், எப்படி வந்து ஒரு ப்ராசஸரை வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்னல் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பார்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து நம்ம 3 இதாக, இது ஒரு பிளாக், 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 இதை வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை 3 பிளாக்காக பிரித்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல ரேம் அப்படின்னா என்ன, ரேம்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ரொம்ப தான் ரேம்னா என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டமாக நான் வந்து ஒரு மெமரியை ஆக்சஸ் பண்ண போகிறேன், அதை தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை வந்து டேட்டா மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம 2 டைப் ஆஃப் மெமரி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரேமு, இன்னொன்று வந்து ரோம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம்னா ரீடு ஒன்லி மெமரி. ரேமை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரேம் வச்சு நம்ம ஒன்லி டேட்டாவை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா ஸ்டோரேஜ் மெமரி. ரோம் வந்து ப்ரோக்ராமபிள் மெமரி. ப்ரோக்ராமபிள் மெமரினா இப்போ எனக்கு தேவையான கோடை நான் ப்ரோக்ராம் பண்ணேன்னா அதை வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பேர் தான் ரோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ரூமில் வந்து டம்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 4 IO போர்ட் இருக்குது. IOனா இன்புட் அவுட்புட் போர்ட். அது வந்து போர்ட் 1, போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. எப்போவுமே ஆர்கிடெக்சரில் எப்படி இருக்குன்னா போர்ட் 0வும் போர்ட் 2வும், அதாவது ஈவன் போர்ட்ஸ் வந்து மேலே இருக்கும், போர்ட் 1, போர்ட் 3, ஆட் போர்ட்ஸ் வந்து கீழே இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்படி இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேட்டா பஸ்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பஸ் வரைஞ்சால் தான் உங்களுக்கு அதை வந்து புரிய முடியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஎல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏஎல்யூனா என்ன, அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இது அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட்டோட வேலை என்ன, நமக்கு ஏஎல்யூட ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஆப்ரேஷனாக லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்ன, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ஆர் அண்ட் ஆர், நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து ரோம் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து ப்ரோக்ராமபிள் மெமரினா அது வந்து எரேசபிளாகவும் இருக்கலாம், நான் மெலட்டைலாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் EEPROM யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா எரேசபிளான மெமரி. இதை வந்து ப்ரோக்ராமபிள் மெமரி அல்லது ப்ரோக்ராமபிள் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லிப்பேன். ஓகேங்களா. இப்போ இந்த போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த போர்ட்டை வந்து சும்மாலாம் அப்படியே விட்டுற முடியாது. இந்த போர்ட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு டிரைவர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் லேச்சஸ் வேணும். இப்போ இப்படி ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டியை கரெக்டாக கொண்டு போனால் நமக்கு ப்ராப்பரான டிரைவர் வேணும், கண்டக்ட் கிளீனர் வேணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போர்ட் வேணும், லேச்சஸ் வேணும். லேச்சஸ்னால் என்ன, சிங்கிள் பிட் ஸ்டோரேஜ் மெமரி ஃபார் ஸ்டோரிங் டெம்பரரி டேட்டா. ஓகேங்களா. இப்போ வந்து போர்ட் 0 லேட்ச், போர்ட் 2 லேட்ச், போர்ட் 1 லேட்ச், போர்ட் 3 லேட்ச். ஓகேங்களா. அதே மாதிரியே போர்ட் 3 லேட்ச், அந்த லேட்சும் டைவர்ஸும் வந்து இன்டர்கனெக்ட் வித் ஈச் அதர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏஎல்யூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ரேம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். இப்போ ரேம் வந்து இப்போது ஒரு நிறையா டேட்டா வந்து ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அந்த டேட்டாவில் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா வேணும்னா அதுக்கான அட்ரஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ரெஜிஸ்டர் சொல்லலை, நம்ம காலேஜில் ஸ்கூல்ஸ்லாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கள்ல, அந்த ரெஜிஸ்டரில் இப்போ வந்து என்னோட நேமே எடுத்துப்போம்.
ஆர் வர்ஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எஸ் வர்ஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேர் ஆர் வருஷா எஸ் வருஷான்னு இருக்கும். வர்ஷான்னு சொன்னால் 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. அதே வந்து ஆர் வருஷான்னு சொன்னாங்கன்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க, எஸ் வருஷான்னு சொன்னாங்கன்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் நேம் ஒன்று தான், பட் எது வந்து அவங்கள டிஃபர் பண்ணி காட்டுது அவங்களோட இனிஷியல். அந்த இனிஷியலை இந்த இடத்துல நான் வந்து அட்ரஸ் தான் டினோட் பண்ணுறேன். இந்த இடத்துல D0ல D1ல அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகேவா? ஏசிசினா என்ன? இந்த இடத்துல அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர்னால் என்னன்றதை நம்ம ப்ரீவியஸாக ரொம்ப நாளாகவே படிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். அக்குமுலேட்டர் அப்படின்றது ஒரு 8 பிட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ். டெம்ப்ரவரியாக ஸ்டோரேஜ் பண்ணால் ஃபார் த டெம்ப்ரவரி ஆப்ரேஷன்ஸ், டெம்ப்ரவரியான ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பி ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த அக்குமுலேட்டருக்கு கீழே நமக்கு வந்து டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் 2 இருக்கும். டெம்ப்ரவரி 1, டெம்ப்ரவரி 2. இந்த இடத்துல ஏஎல் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வச்சுருப்போம். இந்த இடத்துல பிஎஸ்டபிள்யூன்றது நமக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? பிஎஸ்டபிள்யூனா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோராக இருக்க அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த பிஎஸ்டபிள்யூ தான் செக் பண்ணி நமக்கான அந்த டிலே ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, பேரிட்டியை செக் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ள ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறது இதுதான். சாரி, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ்சினா என்ன? ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேஷன் பல்ஸ் கொடுத்து இந்த ஏதாவது டைமர் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைக்கும். டைமர் ஆர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து டைமிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு டேட்டா பஸ் வருது. இந்த இடத்துல நான் போர்ட்ஸு லேட்ச் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க ஸ்டாக்கை வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாக்கில் சில டைப்ஸ் எல்லாமே இருக்குது. பிகான் இருக்குது, எஸ்கான் இருக்குது, டிஎம்ஓடி இருக்குது. இது எல்லாமே அதோட டைப்ஸ் மாதிரி. இன்ட்ரப்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் பாயிண்டர் மூலிமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் பாயிண்டர் பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோக்ராமபிள் அட்ரஸ். இது எல்லாத்தையுமே பஃபர் அப்படின்னா என்ன? அது ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான். பிசி இன்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த டைமிங்குக்கு எல்லாத்தையுமே இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடியதான் பிசி இன்க்கு. டிபிடிஆர்னா என்ன? டிபிடிஆர் அப்படின்னா டேட்டா பாயிண்ட் டிரான்ஸ்மிட்டர். டேட்டா வந்து பாயிண்ட் பண்ணி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆர்கிடெக்சர் டயக்ராம் வெறுமனே நான் பார்த்த மாதிரி நான் இது பண்ண மாதிரி பார்க்காம நீங்களும் ஆர்கிடெக்சர் டயக்ராமை ஒரு தடவை ட்ரா பண்ணி எந்த பஸ் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஆர்கிடெக்சர் டயக்ராம் புரியும். ஸோ ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு வீடியோவில் நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை பார்க்க போகிறேன். பாய்.